இந்த போஸ்ட் போட்ட இந்த அட்மின் இந்த காங்கிரஸ் கட்சியில் சில அறிவு கெட்டவங்களாம் இருக்காங்கல்ல, இல்லை இந்த தீக்கால இருக்கக்கூடிய சில அறிவு கெட்டவங்களாம் கோமியத்திலேயோ இல்லை மாட்டு சாணத்திலேயோ பண்ணுற ஆராய்ச்சின்னா என்ன தெரியுமா இவங்களுக்கு? ஏன்னா இவங்க படிக்கிறது கிடையாது, சினிமா தான். ஒரு படத்துல சினிமாவில் ஒரு காமெடி வரும்ல, நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன், பச்சையா ஏதோ இருந்தது, அதை வந்து என்னன்னு பார்த்தேன், மோந்து பார்த்தேன் தெரியல, அப்புறம் அதை எடுத்து பார்த்தேன் தெரியல, நக்கி பார்த்தேன் புளிப்பா இருந்தது, அது மாட்டுச்சாணி, நல்ல வேலை நான் மெதிக்கல அப்படின்னு. அதனால இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த கோமூத்திர ரிசர்ச் இந்த மாட்டு சாண ரிசர்ச்னா எடுத்து தொட்டு நக்கி பார்க்கறதுன்னு இவங்க ரேஞ்சுக்கே நினைச்சிருக்காங்க. இது நம்மளுடைய 360 ப்ரோக்ராம்லேயே நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். சில வகை மாடுகளை ஏன் சாப்பிடக்கூடாது, மனிதர்கள் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதனுடைய கழிவுகள் நம்மளோட ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா அதுல இருந்தோ இல்லை நம்மளுடைய யூரின்ல இருந்தோ இல்லை நம்மளுடைய வேர்வையில இருந்தோ வெளியே வரும். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட நாட்டு பசுக்களில், நாட்டு மாடுகளில் அது வேர்வையிலையோ யூரின்லேயோ இல்லாட்டி அதனுடைய எக்ஸ்கிரீட்டா வழியாவோ வெளில வராது. மாறாக அந்த நச்சு பொருட்கள் அந்த மாட்டினுடைய சதைகளில் போய் கலக்கும். அப்போ அந்த மாம்சத்தை நம்ம சாப்பிட்டோம்னா ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய்கள் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட மாடுகளினுடைய யூரின்லேயும் சரி, அவங்களுடைய சாணியிலையுமே சரி, பல விதமான நீங்கள் சொன்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அது சாப்பிடுனா எடுத்து முழுங்கிறதுன்னு கிடையாது. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஞானிகளாக இருந்திருந்தால் நம்ம வீட்டில் மாட்டு சாணத்தை மொழிகி தான் நம்ம படுத்திருக்கோம், அங்கே தான் உட்காந்துருக்கோம். இப்போ என் வீட்டில் எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் பின்னாடி ஒரு ரூமு மாட்டு சாணத்தை போட்டு தான் முழுகி இருந்தது. முன்னாடி மொத்த வீடுமே அப்படி தான் இருந்தது. போக போக இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கொலோனியல் மைண்ட் செட் வந்து வேறு வேறு விஷயம் பார்க்கும்போது நம்ம அப்கிரேட் ஆகிறோங்கிற ஒரு பேரில் வேற ஒரு கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாட்டு மூத்திரத்தை தெளிச்சிட்டு தான் அந்த இடத்துல வந்து நம்ம புனிதப்படுத்திட்டு தான் அந்த கிருமிகளை அழிச்சிட்டு தான் நம்ம அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தற்குறிகளுக்கு அந்த ஆராய்ச்சி பற்றிலாம் தெரியாது. கடைசி வரைக்கும் இவங்க சாணியை நக்கி பார்த்து தான் அது வந்து மாட்டு சாணியா இல்லை ஆட்டு புழுக்கையா இல்லை மனுஷ கழிவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் தான் அவங்க இருக்காங்க.